நேசிப்பே. ஆமென். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி கேட்க போகிறோம். அதாவது செய்தியுடைய தலைப்பு வேதத்திலிருந்து நாம் தவறவிட்ட சில சத்தியங்கள். வேதத்தில் நாம் தவறவிட்ட சில சத்தியங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்கிறீங்க? அந்த வார்த்தையை கேட்ட பிறகு வீட்டில் போய் ஆராயிறவர்கள் எத்தனை பேர்? கைகளை தூக்க வேண்டாம். ஒவ்வொரு விசுவாசியும் வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வேதத்தை புரட்டுகிறது கேட்பது போல இருக்கிறோம். ஆனால் வீட்டில் சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கேட்கும்படியாக கேட்கிறேன். நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதியையும் வாங்கு. ஹல்லேலூயா. வாங்குவது என்றால் என்ன? சத்தியத்தை நாம் எப்படி வாங்க முடியும்? அல்லது சத்தியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சத்தியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், உங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் கூட்டத்தோடு கூட்டமாக வேதத்தை வாசிப்போம். நாம் ஜெப கூட்டங்களிலே அல்லது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே வேத வசனத்தை திறந்து நாம் படிப்போம். எல்லாம் ஓகே. ஆனால் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட நான் பைபிளை இந்த வருஷத்தில் எப்படியாவது முடிச்சிடணும், அப்படி அல்ல. வேதத்தை வாங்குவது என்றால் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தை நாம் படிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல சபை கூடி வரும் பொழுது இங்கு ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார். அப்படி நாம் வேத வசனங்களை நாம் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் கற்றுக்கொள்வதில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் வாங்குவது இல்லை. வாங்கிறது போல உட்கார்ந்துட்டு இருப்போம், ஆனால் நாம் நித்திரை மயக்கத்தில் இருப்போம். வாங்குவதை போல உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்கள், உங்களுடைய முகங்கள் எல்லாம் என்ன பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர்கள் 3ஆம் வானம் வரைக்கும் போயிடுவாங்க. அப்போ சத்தியத்தை நாம் வாங்க முடியாது. ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி எக்லோசியஸ் சாப்டர் 12 verse 12, 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. என்ன பிரதர் வசனம் இப்படி சொல்லுது? வேதம்தான் மேன்மையானது, வேதம்தான் அநேக புஸ்தங்கள் உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை, வேதம் சிறந்தது. ஆனால் வேதத்தை படித்தால் உடலுக்கு இளைப்பா? இல்லவே இல்லை. இப்பொழுது உங்க கைகளிலே கொடுக்கப்பட்ட வேதாகமே போதும். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா புத்தகங்களை காட்டிலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் வேதமே சிறந்தது. ஆமென். எல்லா வேத புத்தகத்தை உயர்த்தி கொள்வோமா?
என்னுடைய வேத புத்தகம் நான் உயர்த்தி கொள்கிறேன். இங்க பாருங்க, என் புத்தகம் எவ்வளவு பெருசாகுது பாருங்க. எல்லாரும் உயர்த்தி கொள்வோமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதாகமும் என்னை உயிர்ப்பிக்கும், இந்த வேதாகமும் என்னை ஜெனிப்பிக்கும், இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் என்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், என்னை மனு ஜென்மத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் வைக்கலாம் கீழே. இது ரொம்ப வெயிட்டா இருக்குது, தூக்க முடியல. அநேக புஸ்தகங்கள் இருக்குது. ராணி புத்தகம், குமுத புத்தகம், இன்னும் புதுசா ஃபேஸ்புக் வந்துடுச்சு. எல்லா புத்தகங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் உடலுக்கு இளைப்பு. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காலேஜ் டபுள் ட்ரிபிள் டிகிரி அப்படி வாங்கிட்டே போவாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட நம்ம சபையில் இருந்த தம்பி ஒரு பிரதர், அவர் பேர் பாஸ்கர். ஆரம்ப நாட்களில் அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப படிக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே கிடைக்கல. அவர் படிப்புக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அவர் வேலை கொடுக்கறதுக்கு. அதுக்கு பிறகு இன்னைக்கு அப்படியே மென்டல் ஆயிட்டார். நிறைய படிக்கணும் நல்லதுதான். அதை விட வேதாகமும் சிறந்தது. ஆமென். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும். நான் அந்த புத்தகத்தை படிப்பேன் என்றால் என்னுடைய நாலேஜ் வளரும். நான் வேதத்தை தேடி வாசிப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை மாறும். என் சரீரத்தை மாற்றி விடுவார். ஆமென். இப்படி இருக்கிற சரீரம் இப்படி இருக்காது. ஹல்லேலூயா. நான் மறுரூபமாக போகிறேன். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? என் மகனே, இவளினாலே புத்தி அடைவாயாக. எந்த புத்தகத்துல? வேத புத்தகத்தை. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு. இதெல்லாம் எங்க இருந்து வந்து பாத்தீங்களா? பைபிள்ல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அநேக புஸ்தகங்கள் உண்டு, ஆனால் நாலேஜ் வளரும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற மனிதன் வளர முடியாது. எனக்குள்ள இருக்கிற மனிதன் வளர வேண்டும் என்றால் நான் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை நான் தேடி வாசிக்கும் பொழுது சத்தியத்தை வாங்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும், இலவசமா பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு. இதனுடைய அர்த்தம் என்ன? சத்தியத்தை தேவ செய்தியின் மூலமாக பெற்றுக்கொண்டு அல்லது பர்சனல் தனிப்பட்ட முறையில் நாம் படிக்கும் பொழுது அதை வெறும் படிப்புக்காக நீங்கள் மற்ற புத்தகங்களெல்லாம் நீங்க சும்மா அப்படி படிச்சிடலாம் ஓரளா. ஆனால் வேத புத்தகம் அப்படி இல்லை. அதுல ஜீவன் இருக்கிறது. ஆமென். அதுல உயிர் மீட்சி இருக்கிறது. அதுல பலன் இருக்கிறது. நான் படிக்க ஒரு அமுத சுரபி போல அநேக வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். சத்தியத்தை நான் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை நான் வாங்க வேண்டும். ஆனால் சத்தியத்தை நான் விற்க கூடாது. அதை விற்காதே அப்படின்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய சுயத்திற்காகவும் நம்முடைய உலக மேன்மைக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியத்திற்கு செவிசாயாமல் அதற்கு முக்கியம் கொடுக்காமல் உலக இச்சைகள், மாம்சீக கவலைகள், இன்னும் அநேக உலக காரியங்களிலே நாம் முக்கியம் கொடுக்கின்றோம். இன்றைக்கு வேதத்துக்கு நீங்க முக்கியம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம இன்னைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, என்னுடைய லைஃப் நல்ல ப்ராஸ்பரிட்டியா வளரணும், என்னுடைய லைஃப் நல்லா ஓஹோன்னு இருக்கணும், அதற்கு தான் முயற்சி எடுக்கிறோம். ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நைட் அண்ட் டே.
நைட் டியூட்டி பட்டா ஓட்டி செய்தா எக்ஸ்ட்ரா காசு. ஐயா அம்மா, நான் எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஆனால் சத்தியத்தை நான் விற்கிறேன். நம்முடைய சுயத்திற்காக, சுயபலத்திற்காக ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் முக்கியத்துவம் எதுக்கு நம்ம கொடுக்கிறோம்? ஒரு நாள் நம்முடைய ரட்சிப்பை அல்லது நமது பரம அழைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேன்மையான காரியங்களிலிருந்து நம்மை வழிவிலக செய்துவிடும். தேவனுடைய அழைப்பை மறந்துவிட்டு இந்த உலக காரியங்களிலும் உலகத்தின் மேன்மைகளிலும் நான் கண்களை பதித்து வைப்பதனாலே என்னுடைய வேதாகமத்தை நான் மறந்து, வேத வசனங்களை மறந்து, அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வாரம் மனப்பாட வசனம் வச்சிருக்கிறோம். அதை கூட நிறைய பேர் மனப்பாடமா படிக்கிறது இல்லை. அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் வேதத்தை எவ்வளவுக்கு அவ்வளவு நேசித்து வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்ல முடியுமா? ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன், நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ, உலகத்தை ரொம்ப நேசிப்போம் என்றால் வேதம் நம்மை விட்டு அது விலகாது, நாம் அதை விட்டு விலகி கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனுடைய அழைப்பை, பரம அழைப்பை நாம் விட்டு விடுகிறோம். அது நமக்கு தெரியாது. நான் சபைக்கு வருவேன், பாட்டு பாடுவேன், ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறது மாதிரி தான் இருப்பேன். ஆனால் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு, அழைப்பை விட்டு, அந்த ரட்சிப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருப்பேன். இந்த வேதத்தை நீ தொடாமல் இருப்பாய் என்றால் நான் பெயரளவில் கிறிஸ்தவனாய் மாறிவிடுவேன். வேதத்தை தொடாம வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தொடுகிறீர்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வேதத்தை தேடி வந்து வாசிப்பீர்கள் என்றால் நம்முடைய லைஃப் அம்போ, நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? சத்தியத்தை விற்று கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார். யோவான் 8:31, யோவான் 8ஆம் அதிகாரம் 31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை, அந்த ஜனங்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள். யார் ஒருவன் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சீஷர்கள். அப்போ வேத வார்த்தை மேன்மையானது. அந்த வேத வசனத்தை வெறும் நான் வாசிக்கிறவனாய் இருப்பேன் என்றால் நான் சீஷனா இருக்க முடியாது. அவருடைய உபதேசத்தில், அவருடைய வார்த்தையில நான் நிலைத்திருந்தால்தான் மெய்யாகவே நான் சீஷனாக இருக்க முடியும். யூதருக்குள்ள அவர் பேசும்போது சொல்றார், இத அவருடைய சத்தியத்தை நாம வாங்கிவிட்டோம், அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருப்பதுதான் முக்கியம். சத்தியத்தை நாம் வாங்குகிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுதும், வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை வாங்கிக் கொள்கிறேன். அதை வாங்கி அப்படி அடக்கி வைப்பது அல்ல, அதன்படி நான் வாழ வேண்டும், அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். 32வது வசனத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சொல்லு பார்க்கலாம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியம் உங்களை சத்தியம் உங்களை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். சத்தியம் அப்போ உங்களை விடுதலையாக்கும். எல்லா கட்டுகளில் இருந்தும், எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும், எல்லாவித சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவார். இந்த வார்த்தை உங்களை மாற்றும். உண்மை சத்தியமானது தேவனால் நியமிக்கப்பட்ட நம் இரட்சகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் மூலமே அருளப்பட்டுள்ளது.
அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர் எழுதினதும் சரி, அவர் எழுதினதும் சரி, அவர் எழுதினார், இவர் எழுதினார், 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. இந்த 40 ஆசிரியர்கள் தான் இவர் எழுதினார், அவர் எழுதினார், இது இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, இது அவருக்கு எழுதினார் என்று அல்ல. இது எல்லாமே இந்த 40 ஆசிரியர்கள் எல்லாருமே தேவ ஆவியானவர்கள் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியே மனசுல இருந்தாதான் அந்த சத்தியத்தை நான் வாங்குகிறேன். இந்த சத்தியத்தை நான் எப்படி வாங்காம இருக்கிறேன்னா, அதை நான் எப்படி வித்துறேன்னா, இது இவருக்காக எழுதப்பட்டது, இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்காக எழுதப்பட்டது, இந்த சப்ஜெக்ட் இவங்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா இந்த வேதத்தை மூடிட்டு நம்ம குரானையோ பகவத்கீதையோ எடுத்துக்கலாம். வேதத்தில் இருக்கிற ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் நமக்காக எழுதப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக எழுதப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நடப்பதின் மூலமே நிரூபிக்கப்படும். நம்ம இவ்விதமாய் தொடர்ந்து ஜீவிக்கும் போது சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். விசுவாசத்தில் அப்பதான் நிலைத்திருக்க முடியும், சத்தியத்திற்காய் சாட்சி கொடுக்க முடியும், சத்தியத்திற்காய் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் சத்தியத்திற்காய் சாவதற்கும் தயாராக இருப்பேன். இந்த சத்தியத்தை படித்தவர்கள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுவார்கள். யாரெல்லாம் திருப்பி அடிக்கிறாங்களோ அவங்களாம் சத்தியத்தை வித்துட்டாங்க. ஒருத்தர் தப்பா பேசிட்டாங்க, உங்களை என்னையா பேசிட்ட, எனக்கும் பேச தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் போய் 4 வார்த்தை பேசி நாக்க புடுங்குற மாதிரி நான் கேட்கிறேன் பார். என்ன வார்த்தைன்னு தான் தெரியல. அந்த 4 வார்த்தை என்ன வார்த்தைங்க? ஹல்லேலூயா. வேத மனிதன் சீஷன் என்பவன் அந்த 4 வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையா இருக்கணும். ஆமென். இதுக்கெல்லாம் ஆமென் வராது. இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவர் உனக்கு கிறிஸ்துமஸிலே உனக்கு நிறைய பொருட்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட செய்திலாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன பிரதர், நிறைய பேர் இப்பவே சீட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க கிறிஸ்துமஸுக்கு கரெக்டா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. கர்த்தர் நல்லவர். எங்க நல்லவர் சொல்லுங்களேங்க. பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய உபதேசம் என்ன? சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய வசனமே சத்தியம். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் என்றால் என்ன? அவருடைய வசனம். அந்த வார்த்தை யாரு? சொல்லுங்களேன். அந்த வார்த்தை எங்க இருந்தது? ஆதியிலே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாயிருந்தார். அந்த இயேசுவானவர் ஆவியானார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் நான் பேசுகிற வார்த்தை பரிசுத்தமா இருக்கும். நான் பேசுகிற வார்த்தை அசுத்தமான வார்த்தைகள் இருக்காது. இங்க வந்து அந்நிய பாஷை பேசிட்டு, இங்க வந்து நான் துதிச்சுட்டு வெளியே போய் கெட்ட வார்த்தை நான் பேசுறேன்னா நான் சத்தியத்தை விக்கிறேன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவன் தான் உண்மை சீஷன். சத்தியத்தை விற்காதே என்றால் என்ன? சத்தியம் இன்றைக்குள்ள நவீன கிறிஸ்தவர்களுக்கு பவுலை பிடிக்காது. தெரியுமா? பவுல் எழுதினவைகளை அநேக கிறிஸ்தவர்கள் நிராகரிக்கிறார்கள். விசேஷமாக இந்த ப்ராஸ்பரிட்டி, செழிப்பான உபதேசங்களை பேசுகிறவர்கள் இந்த பவுல் எழுதின சத்தியத்தை நிராகரித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர் பேசவில்லை, பவுல் அவர் சுயமாய் பேசினார் என்று நம்புகிறார்கள். வேதம் அப்படிலாம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் அப்படியே கொஞ்சம் விவரித்து சொன்னார், அவ்வளவுதான். 13
நிருபங்களை அவர் எழுதினார். அப்படி சொல்றவங்க பைபிள்ல இருக்கிற 13 நிருபங்களையும் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டா நியூ டெஸ்டமெண்ட் இருக்காது. இன்னைக்கு இருக்குங்க நவீன கிறிஸ்தவர் அப்படிதான் விரும்புறாங்க. பவுலுடைய சத்தியங்களை புறக்கணிக்கிறாங்க. போன முறை நான் ஒரு பேட்டியை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஊழியமும் செய்கிறார். அவர் பேசுறாரு, பவுல் ரொம்ப பண்ணிக்கிறாரு, பவுல் ரொம்ப தன்னை தாழ்த்துறாரு. அப்படி தாழ்த்திருக்க கூடாது. இவர் யாருங்க சொல்றதுக்கு? பவுல் ரொம்ப ரொம்ப தாழ்த்திட்டாரு, அவரு அது பண்ணிருக்க கூடாது. யாருங்க இவர் சொல்றதுக்கு? இவங்க ஊழியம் செய்யறாங்களாம். நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு பிரசங்கிக்கிறாங்க, பவுலுடைய சத்தியம்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிள், அவர் எழுதுவ சொல்றாரு, இத அவரிடத்தில் நான் திருமணம் பற்றினேன் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? யார்கிட்ட இருந்து? அவர்கிட்ட இருந்து நான் திருமணம் பற்றினேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா முதல் பேஜில் ஸ்திரீகளுடைய முக்காடை பற்றி பேசுறாரா இல்லையா? அது நீ கிறிஸ்தவன் நிறைய பேர் எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளாம் முக்காடு போட தேவையில்ல, ஓகே போடாதீங்க. அது கொரிந்து பட்டணத்துக்காக எழுதப்பட்டது, நமக்கெல்லாம் இல்லை. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேப்பர் அப்படி கிழிச்சிடாதீங்க. கிழிச்சிட்டிங்கன்னா நீங்க பந்தி எடுக்க முடியாது, தெரியுமா? கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்க. 11 அதிகாரத்தில் நீங்க முக்காடை பத்தி பேசினவர் பின்னாடி பந்தியை பத்தி பேசுறாரு, அப்பம் பிட்கிறதுல பத்தி பேசுறாரு. நம்ம கிறிஸ்தவர்கள், நவீன கிறிஸ்தவர்கள் இதை எடுத்துக்கொள்வாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. இதை சத்தியத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப வேதத்தில் இருக்கிறது கொரிந்து பட்டணம், எபேசுக்கு பட்டணம், தீமோத்தேயுக்கு எழுதினது, தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுதுன்னு அப்படின்னு இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தண்டையார்பேட்டுக்காகவும் எண்ணூருக்காகவும் ஒரு புதிய பைபிள் எழுதி கொள்வோம். ஓகேவா? விட்டா நம்ம ஊழியக்காரங்க எழுதிடுவாங்க. இன்னைக்கு என்னென்ன கூத்து நடக்குதுங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில், அதை பார்க்கும்போது வேதனையா இருக்குது. கிறிஸ்தவத்தில் நடக்கிற காரியங்கள், அந்த நாளிலே பரிசுத்தவான்கள் ஜெபத்தோடு எழுதின பாடல்கள் இன்றைக்கு கூத்தாக மாறிவிட்டது. வேதனைங்க. இந்த சத்தியத்தை தவிர வேற எது கொண்டு வந்தாலும் அது பிசாசு. நம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமைகளா அடிமை இல்லைங்களாங்க? சொல்லுங்களேன் எனக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அடிமைகளா அடிமைகள் இல்லையா? இல்ல நீங்க சத்தமா சொன்னதான் அந்த பிரசங்கத்துக்கே போவேன். சொல்லுங்களேன், அடிமைகளா அடிமைகள் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் அடிமை இல்லை. அப்ப நீ யாருக்கு அடிமை? அப்படி அர்த்தம் என்ன புரியல அவங்களுக்கு. இன்னும் நான் வந்த புதுசுல எனக்கு புரியல. எனக்கு அடிமை என்ற பேர்லாம் எடுத்துருவாங்க, அடிமை என்ற பேர்லாம் எடுத்துருவாங்க. நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமருக்கு படித்த மேதாதிகளுக்கு எழுதும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அடி விழும். அவர் தச்சன், சாதாரண தச்சன். அந்த தச்சனுடைய பேரை சொல்றதுக்கு யாரும் அவர் பேரையா சொல்லணும் அப்படின்னு கூச்சப்படுவாங்க. ஆனால் பவுல் படித்த மேதாதி, ஒரு பெரிய பணக்காரர். நான் சொல்றாரு, ஐ அம் சர்வன்ட் ஆஃப் காட். நான் கிறிஸ்துவின் அடிமை. அது கிரேக்க வார்த்தையில டியூலாஸ் என்று போட்டிருக்கோம். டியூலாஸ் என்றால் நான் கிறிஸ்துவின் அடிமை. சரி, எடுத்துக்கொள்வோம். பவுல் 6ஆம் அதிகாரம் 16 22 வரைக்கும் யாராவது ஒரு வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 22 வரைக்கும். நல்ல கவனிக்கணும். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கின்ற அறியீர்களா? அடுத்தது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு நல்ல ஸ்மோக்குக்கும், சாராயத்துக்கும், கதை பேசுறதுக்கும், உபச்சாரத்துக்கும், எந்தெந்த ஒரு காரியத்திற்கும் நான் அடிமையா இருந்தேன்.
இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். 18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போ நீதிக்கு அடிமையானீர்கள். அல்லேலூயா. நான் எதுக்கு அடிமை? நீதிக்கு அடிமை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நான் அடிமை. அதுதான் அவர் எழுதுறாரு, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து. என்னை பார்த்தா எல்லாம் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே எல்லாரும் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும், நான் அவருடைய வார்த்தைக்கு அடிமை. அந்த அடிமை என்ன தெரியுமா? குத்தாது, அது நம்மை உடைக்கும். ஆமென். அந்த அடிமை என்னன்னா, அடிமைத்தனத்தில் வச்சுப்பாங்க. நான் தான் நீ கீழே இருந்து மிதிக்கும். ஆனால் இந்த வார்த்தையானது எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு, உருவ குத்துகிறதாயும். என்ன உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படி அவங்களெல்லாம் ஃப்ரெஷ் ஆக்கி ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டடைய செய்யும். 19வது வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். என் சரீரம், ரோமர் 12:1 முழு சரீரத்தையும் அவருக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. 20வது வசனம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அதனால தண்ணி அடிச்சதுனால என்ன பலன்? குறை பேசிக்கிட்டே இருந்தனே. சபைக்கு வந்தும் குறை பேசுறேன். அவ சரியா, இவ சரியா, அந்த அம்மா பெருசா பேசுது, வசனம் பேசுது, அது முதல்ல சரியில்லை. வாசிங்க. அவைகளின் முடிவு மரணமே. அவருடைய முடிவு மரணமே. சொல்லுங்களேன். மரணமே. அவருடைய முடிவு மரணம். எங்க மரணம் டெத். அடுத்த வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இப்பொழுது நாங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நீ செய்து வந்த எல்லா பாவத்திற்கும் பலன் என்ன தெரியுமா? மரணம். இப்போ நீ செய்து வருகிற எல்லா காரியத்திற்கும் முடிவோ நித்திய ஜீவன். நம்ம நினைக்கிறோம், நான் சபைக்கு வர்றது, வேதத்தை வாசிக்கிறது, நான் பிரசங்கத்தை கேட்கறது, 5:30 மணி ஜபத்துல நான் உட்காருது எல்லாம் வேஸ்ட் நினைக்கிறோம். இல்லங்க, உங்களை நித்தியத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். நிறைய பேர் அது ஏதோ நான் சபைக்கு போறதே வேஸ்ட்டுப்பா, என்னத்துக்கு தான் சபைக்கு வர, எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டுது, நான் ஜெபம் பண்ணியும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டுறாரு. இந்த குப்பை மேட்ரு, பொருள், அது வேணும், இது வேணும், இதை பார்த்துட்டு அதை நித்திய ஜீவனை கோட்டை விட்டுறாதீங்க. இதெல்லாம் எனக்கு தருவாரா தரமாட்டாரா? அவரை தேடினா இது எனக்கு கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. அவரை பார்த்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் கீழே பார்த்தா சொப்பு தான் கிடைக்கும். சில பேர்லாம் பார்த்துக்கிறேன், கீழே பார்த்துட்டு போவாங்க. என்னடா கீழே பார்க்குற, அதெல்லாம் காசு எதனா ஜோல்ஸ் எதனா கிடைக்குதான்னு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு வேணும் 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 வேணும்னு. ஆனால் ஒண்ணுங்க, அவரை பிடிச்சிட்டா, சொல்லுங்க பார்க்கலாம், நான் அவரை பிடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த சீக்கிரட்டே தெரியறது இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியுதே இல்ல.
எதை ஓடுறாங்க? என்ன மீட்டிங் திறமை வைக்கிறாங்க? பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக ஒரு விசேஷ கூட்டம், வியாபாரத்திற்காக ஒரு பெரிய கூட்டம். ஏங்க அந்த கூட்டத்துக்கு போனோம்? எங்க அப்பா எனக்குள்ள இருக்கும் பொழுது, ஆமென், எங்க அப்பா எனக்குள்ள இருக்கும் போது நான் ஏன் அங்கெல்லாம் ஓடணும்? இதே உபவாச கூட்டத்துக்கு வாங்கினா பாருங்க, வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க, 4 பேர் 3 பேர் தான் உட்காந்துக்குவோம். இதே ஆசீர்வாத கூட்டங்கள், உன்னை ஆண்டவர் பழுக செய்ய போகிறார், உனக்கு எல்லாத்தையும் தரப்போறாருன்னா அப்படி கூட்டம் குவியும், அப்படியே வெளியெல்லாம் தொங்குவாங்க. ஆமா, அதுவும் டச் அப்படின்னா எல்லாம் புத்துன்னு உள்ளும். மலேசியா நான் போயிருக்கும் போது டச்சுன்னு நான் சொல்லணுமா, ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் கொஞ்சம் டச்சுன்னு சொல்லுங்களேன். என்னத்துங்க? அப்பதான் கீழே விழுவாங்க. உழுந்து, சரி நீங்கெல்லாம் விழுறீங்க, விழுந்த உடனே அந்த பாஸ்டர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஓகே, நான் விழுது ரெடி. ஒண்ணுமே கிடைக்காது, நான் ஏன் விழணும்? நான் வேதத்துல வளரணும், நான் வேதத்தை நேசிக்கணும், அவர் மேல பிரியமா இருக்கணும். வேதம் சொல்றாரு, சங்கீதக்காரன் 1:1 சொல்றாரு, கர்த்தருடைய வேத வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருங்க பாக்கியவான்? 24 மணி நேரமும் டிவியை பார்க்கிறவன், 24 மணி நேரமும் கதையை பேசிக்கொண்டு இருக்கிறவன், 24 மணி நேரமும் அவங்கள பத்தி இவங்களை பத்தி இதே பேசிக்கொண்டு இருந்தவர்கள் யாருங்க? பைபிள் சொல்லுது அவங்களுக்கு ஐயோ, ஒரு ஐயல்ல, ஐயோ. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தவிர நமக்கு முன்பாக மலை போல நின்றாலும் பணம், பிரச்சனைகள், சண்டைகள், குடும்பத்தில் குழப்பம், சமாதானம் இல்லாம இதற்கு தலை சாய்த்து விடக்கூடாது. பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் இந்த உலகத்துல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் இருக்குதுன்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்ப இந்த வேத அறிவு சத்தியத்தை வாங்குறவங்களுக்கு தான் இது புரியும். சத்தியத்தை வாங்காதவங்களாம் வித்துருவாங்க. எனக்கு ஏன் தான் இந்த பிரச்சனையோ, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் எப்படி இருக்கிறேன்? ஏன்னா உன்னை ஸ்பெஷலா லவ் பண்றாரு. ஆமென். உன்னை ஸ்பெஷலா அப்படியே அங்கிருந்து குப்பையில இருந்து தூக்கி எடுத்துட்டு, எம்மா நீ ஏன் புள்ள, எப்பா நீ ஏன் புள்ளன்ட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு உனக்கு சாப்பாடை ஊட்டுறாரு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க இந்த சாப்பாடை விட்டுட்டு ஃப்ரைட் ரைஸை தேடுறாங்க. அல்லேலூயா. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா பின்னாடி தான் டைரியா தான். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் அவரை தேடணுங்க, அவருடைய வார்த்தையை நான் படிக்கணும். அசட்டை செய்கிறோம். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டான். நான் சத்தியத்தை விற்று கொண்டிருக்கிறேன். ஏசா என்ன செய்தார்? ஒருவேளை கூலுக்காக சேஷ்ட புத்தகத்தை விற்று விட்டார். நாம இந்த உலகத்தில் தாகத்திற்காக இச்சைகள், பாவங்கள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத உறவுகள், திருமணத்திற்காக விற்று போடுகிறோம். திருமணத்திற்காக நாம விற்று போடுகிறோம். எத்தனை பேர் திருமணத்திற்காக வேத வசனத்தை விற்று போட்டு இருக்கிறீங்க? அருமையான தேவ ஜனமே, இன்றைய உலகத்திற்காக, உலகத்தின் பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் தேவனுடைய வார்த்தையை மீறி நாம அவர்களோடு கூட சேர்ந்து விடுகிறோம். பண தேவைகளுக்காக இன்னும் சிலர் மிகவும் ஒரு மோசமான நிலையில, சூழ்நிலை நிமித்தமாக ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? நான் வேற சபைக்கு போயிடுறேன். நீ வேற சபைக்கு போனாலும் இதே பிரசங்கம் தான் இருக்கும். அங்கேயும் உன்னோடு கூட பேசுவார். நீ எங்க போனாலும் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ ரோமன் கேத்தலிக் போனாலும் அங்க போய் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் வார்த்தை, இதே வார்த்தை தான் தருவார். அந்த ஃபாதர் மூலமா அந்த வார்த்தை வரும். பேசுகிறவர் யாரு? ஒன்று மாத்திரம் புரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிற அப்படின்னாலே நீ அமெரிக்காவுக்கு போனாலும் இதே சத்தியம்தான். அங்க ஒருத்தர் என்ன மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அல்லேலூயா.
நீங்கள் விசேஷமானவர். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் விசேஷமானவர்கள். நாங்கள் வேதத்தை விற்கல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை விற்கல்ல, அதை வாங்க, அதை ரிசீவ் பண்ண வந்திருக்கிறோம். வார்த்தையை ரிசீவ் பண்ண வந்திருக்கிறோம். அதை ரிசீவ் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டு வர விரும்புகிறோம். இந்த உலகத்தில் அநேக பொருட்களை வாங்குகிறோம். தங்க விலை உயர்ந்துட்டே போகும். லேண்டு, இடம் விலை அப்படியே உயர்ந்துட்டே போகும். இதெல்லாம் மனிதர்கள் எதிர்பார்ப்போடு கூட வாங்குறாங்க. அந்த ஒரு இடத்தை வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை கட்டி அதை பெயிண்ட் அடிச்சு உள்ள போறதுக்குள்ள செத்துறாரு அவர். நேற்று தினத்தில் என்னுடைய நண்பன் ஒருத்தர், போன வாரம் தான் நான் பேசினேன் அவர்கிட்ட, ஏசிய சபையில் போவாசனுடைய அண்ணன் மாரடைப்பாலே இறந்துட்டார். அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, போன வாரம் தான் பேசினேன். இப்போ மரணம் என்பது எப்போ வேணாலும் வருங்க. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும், நீங்கள் உங்கள் புருஷங்கிட்ட சண்டை போட்டு வாங்கி வச்சிருந்த பட்டு சேலை அதெல்லாம் நீங்கள் பொட்டியில் போட மாட்டாங்க. நீங்கள் பட்டு சேலை கட்டிட்டு போனால் கூட அந்த பட்டு சேலையை உருவிட்டு ஒயிட் சேலை கட்டுவாங்க. இதான் நிலைமை கிறிஸ்தனுடைய வாழ்க்கை. அதை கூட சண்டை போட்டுப்போம். ஏய், அந்த சேலை எந்து இன்னொன்று சொல்லும் பொண்ணு கையில் மோதிரம் போட்டுருந்தா வச்சிங்களேன், அப்படியே அழுதுகிட்டே அம்மா என்ன போயிட்டு அப்படியே கை வச்சிடுவாங்க மேலே, அப்படி நைஸாக உருவிடுவாங்க. இதுதான் உலகம். அல்லேலூயா. என்னங்க எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, செய்துட்டீங்களா என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 14:6 யோவான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யாரும் திறக்கக்கூடாது. யாராவது வசனம் சொல், யாருன்னா திறந்தீங்க? யாராவது சொல்லுங்க போல. யோவான் 14:6. என்னங்க அவர் சூப்பரா பண்ணிட்டு போனாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சூப்பரா அவர் செய்துட்டு போனாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நானே வழி. சொல்லுங்க பார்க்கலாம். நானே சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அதான் பெர்க்மன் சாய் பண்ணா தெரியுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே, அப்படியே வரும். நீரே வழி, நீரே சத்தியம், உம்மாலன்றி. உண்மையா பாடுங்க, உண்மையா பாடுங்க. ஓ எஸ் லார்ட். உம்மாலன்றி நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசையா. அவர்தான் வழி. அந்த வழி எப்படி தெரியுமா இருக்கும்? குறுகலா இருக்கும். நிறைய சபையில் அப்படி பிரசங்கிக்கிறது இல்லை. அவங்க என்ன பிரசங்கிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை விசாலமாக இருக்கும் அந்த வழி. அதில் பிரவேசிக்கிறவர்கள் போங்க, கார் தருவார், பங்களா தருவார், எல்லாமே தருவார். ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்காது. கார் மேட்டர் கிடையாதுங்க, வீடு மேட்டர் கிடையாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம். கார் என்னங்க உங்களுக்கு? என்னங்க பெரிய நல்ல பெரிய கார் என்ன பேர் சொல்லுப்பா? எவ்வளோப்பா அது? 6 கோடி. எல்லாம் சொல்லும் போது பசங்க பார்த்தீங்களா சிரிச்ச முகத்தோட சொல்றானுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் சப்ப மேட்டர்ப்பா. ஆமென் சொல்லுங்க. தேவனை நான் தேடி வந்தா இந்த குப்பைய ஆண்டவரே தருவார். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆச்சு போயிடும். இது
ஆனா நித்தியம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பலன் இருக்கும் வரைக்கும் ஓடி உழைக்கிறோம். ஏன்? பணம் சம்பாதிக்க. பணம் எதற்கு? எதிர்காலத்திற்காக. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூல்ல போடணும், நல்ல காலேஜில் போடணும், நல்ல வரன் வந்தா அவளுக்கு நல்ல பணத்தை சேர்த்து வச்சு நல்ல நகை போட்டு. நம்ம ஆளுங்க நகை போடுறது கிடையாது. போய் கேளுங்களேன், நகை போடாம கல்யாணம் பண்ணா எவ்வளவு கொடுப்ப? அப்போ அவங்களையும் ஒன்று தானே. ஏங்க நகை போடுறவங்க நகை போடாமல் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் டௌரி வாங்குறாங்க. அன்பான தம்பிகளா, திருமணமாகாத தம்பிகளா, டௌரி வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. என்னப்பா தம்பிங்களா, டே டௌரி நான் வாங்க மாட்டேன், அவங்களே கொடுத்தா நான் வாங்கிப்பேன். அல்லேலூயா. ஆனால் ரொம்ப 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 மிஞ்ச நீதிமனா ஆயிடாதீங்க. சில பேர் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்களே அன்பா கொடுத்தா வாங்கிக்கங்க, டிமாண்ட் பண்ணாத. வண்டி கொடுத்தாதான் உன் பொண்ணை கூட்டு போவேன். அதெல்லாம் அவங்க. உண்மை கிறிஸ்தவன் நாடார்னு பார்க்க மாட்டான். உண்மை கிறிஸ்தவன் முதலியார்னு பார்க்க மாட்டான். உண்மை கிறிஸ்தவன், அதுக்கு மேல ஜாதி தெரியல எனக்கு பேரு, செட்டியார் முதலியார் எல்லாரும் எல்லாமே ஆதாம் கிட்ட இருந்து வந்தவங்க தான். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஜாதி பார்க்கிறவன் சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்தவன் அல்ல. இன்னும் மேல்படி சொன்னா ஜாதி பார்க்கிறவன் டௌரி வாங்குறவன் சீஷன் அல்ல. ஆமென் மட்டும் தான் வருது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்க வேண்டும். நமக்கு பலன் இருக்கும் வரைக்கும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், எங்கள் சித்தப்பா பற்றி நான் திரும்ப சொல்கிறேன். எங்கள் சித்தப்பாவுக்கு கண்ணு தெரியாது, எங்கள் அப்பாவுடைய தம்பிக்கு தூத்துக்குடியில். அவர் பார்த்தீங்கன்னா என்னை ஒவ்வொரு முறையும் கூப்பிடுவார். யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்களோ, தம்பிங்க வாடா பைபிள் படின்னுவாங்க. 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிப்போம் நாங்கள். அப்படியே கேட்பார் அவர். ஒரு சமயம் பிரதர் மனோராஜ் அவருக்கு சான்ஸ் கொடுப்பார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அவர் கிராம ஊழியம் வேறு செய்வார். கிராமமாக ஊழியம் செய்வார். நடந்தே போயிட்டு, கண்ணு தெரியாது. ஆனால் அவர் வேதத்தை படிக்க முடியாது. நிறைய பேர் எனக்கு படிக்க தெரியாது, அதனால் நான் படிக்கவே மாட்டேன். படிக்க வைங்க. உங்கள் பிள்ளைங்களை எதுக்கு பெற்று வச்சுக்கிறோம்? நல்லா சம்பாதி கொடுக்கணுன்ட்டு அனுப்புகிறோம். அதை விட பிள்ளைங்களை உட்கார வைங்க. எனக்கு புரியல, நீ படிச்சு காட்டு. கேளுங்க 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 கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. இங்க ஒரு பிரசங்கம் பண்ணுவார். 1 hour 1.5 hour கூட பிரசங்கம் பண்ணியிருக்கார் நம்ம சபையில். அவர் சாகும் பொழுது கரெக்டாக 4 மணிக்கு அவங்க தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி, ஆமாம் தங்கச்சி ரம்யாக்கா, அவங்க 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணினே இருக்கும்போது முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். அப்புறம் எங்கள் பாட்டி போய் தட்டி எழுப்பியிருக்காங்க, உயிர் போயிடுச்சு. நல்ல சாவு கெட்ட சாவு சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி தான் சாவு பார்த்துங்க, நல்ல சாவான். நமக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் நல்ல சாவு தான். சொல்லுங்க என்னங்க, நம்மளுக்கு கெட்ட சாவு நல்ல சாவுல கிடையாது. எப்படி இருந்தாலும் அங்கே போகிறோம். இந்த சரீரம் இங்கே போயிட போகுது, அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சுது. ஆனால் ஒன்றுங்க, நான் சினிமா பார்த்து கொண்டே இருந்து செத்துட்டேன்னா, மொபைலில் ரீல் பார்த்துக்கிட்டே இருந்து செத்துட்டேன்னா, அந்த ரீலை தூக்கிட்டே போக முடியாது. அந்த ரீலோடு கூட தான் நீ வரணும் ஜட்ஜ்மெண்ட்ல. லாஸ்டா நீ என்ன பார்த்த? 18+ படத்தை இது பார்த்தேன் நான். வாலிபனே அல்லது கல்யாணம் ஆனவர்களே எச்சரிக்கை. நீ எதை பார்க்குற? நீ ஆண்டவருடைய சாகும் பொழுது எப்படி சாகுற? இது வேற நல்ல சாவு கெட்ட சாவு. ஒன்று தெரியுமா, ஒரு பெரிய காமெடி. அவன் செம்ம ஃபுல்லா சரக்கு பார்ட்டியா இருப்பார். அவர் எப்பவும் போதையில தான் இருப்பார். அவர் செத்துட்டார் வச்சுங்க, அவர் குடிப்பாரு, ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன்பா. அல்லேலூயா.
நாம வேத வசனத்தை கேட்பதற்கு ஆவலாய் இருக்க வேண்டும். தூக்கம் எப்படி வருதுன்னு தெரியலங்க நிறைய பேருக்கு. அப்படி கொட்டாய் வருது, எப்படி வருதுன்னே தெரியல. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் இங்கே உட்காந்து பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சு ஜெபம் பண்ண வந்தா, எதுக்குமா ஜெபம் பண்ணா, கொட்டாவே வருது பாஸ்டர். இதுக்கு மூஞ்ச கழுவிட்டு உட்கார், நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? எதை சொல்ல, குளிச்சுட்டு வரணுமா? பெரேயா பட்டணத்தார் மனவாஞ்சையாயும் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே என்னவா இருந்தாங்களா? சத்தியத்தை விற்கிறவர்களா இருந்தாங்களா? ஆமென். நற்குணசாலியாக இருந்தார்கள். அப்ப விஜிஎஃப் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் நற்குணசாலியாக இருக்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கிறத அப்படியே, அப்பா எங்க பிரதர் பேசிட்டாரு, இந்த பிரதர் தப்பா கூட பேசுவாரு, ஆனா ஆவியானவர் சரியா பேசுவார். நீ தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று. அப்போதான் நீர் நற்குணசாலியாய் மாற முடியும். நான் சத்தியத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறேனா, இல்லை அவைகளை விற்று கொண்டிருக்கிறேனா? நம்மை நாமே கொஞ்சம் கேள்வி கேளுங்களேன். நீ கேட்டுக்கொள்ளுங்களேன், நான் சத்தியத்தை வாங்குறேனா விற்கிறேனா? நீங்களே கேளுங்க, என்ன பார்க்காதீங்க. எந்த உறவுகள் என்னை விட்டு பிரிந்தாலும், எனக்கு விரோதமாக நின்றாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், ஜனங்கள் என்னை வெறுத்தாலும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்னை விட்டு பிரிந்து போனாலும், நான் சத்தியத்திற்காக வார்த்தைக்காக நிற்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு எது சென்றாலும் அவருடைய வார்த்தைக்காக நான் நிற்பேன். ஆமென், ஆமென். ஒரு அருமையான பக்தன் இந்த பாட்டு பாடுறார். பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், பண கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும், என்ப ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை வெறுத்தாலும், ராஜா என் பரிகாரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், ராஜா என் பரிகாரி. எல்லாரும் சேர்ந்து Oh yes Lord, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. Yes Jesus. ஆமென். வேலை இல்லாத நேரத்துல கூட நான் உண்மையும் முத்துமா இருக்க விரும்புகிறேன். நான் அவரை விட்டு நான் விலக மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். நான் விலகிட்டா அம்போகதி. அவர் நம்ம விட்டுட்டாருன்னா அவருக்கு ஒண்ணும் கிடையாது, நான் அவரை விட்டாதான். நிறைய பேர் சொல்றாங்க, நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ வராம இருந்தா உனக்கு பிரயோஜனம் இல்லை, வந்தாதான் பிரயோஜனம். அப்போதான் வசனத்தை நீ வாங்க முடியும்.
இன்னைக்கு நவீன காலமா மாறினதுனால சபைக்கெல்லாம் போய் பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அம்புட்டு தூரம் போய் வசனத்தை கேட்கணுமா? இதுதான் யூடியூப் இருக்குதே, லைவ்லே பார்த்துடலாம். வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறாள். அந்த சிலரை நான் இருக்கக்கூடாதுப்பா. ஆமென். அப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உதறி தள்ளி விடுகிற அனைவருமே சத்தியத்தை வாங்கி விற்று போடுகிற கூட்டமே. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணத்திற்காக விற்கிற கூட்டங்கள் ஏராளம் ஏராளம். சத்தியத்தை விற்கும் இன்னொரு கூட்டம். ஒரு 5 நிமிஷம் அதை எடுத்துடுறேன். நாங்கள் ஜெபித்து உங்களுக்கு ஜெப எண்ணெய் தருகிறோம், வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம ஆளுங்களை போய் அண்ணாச்சி கடையில் கொடுத்தாலே கொடுப்பாங்க அந்த எண்ணெய். அங்க போய் வாங்கினாதான் அதுல அற்புதம் இருக்குது. அப்புறம் தங்க சாவி தெரியுமா உங்களுக்கு? ஒரு தங்க சாவி வச்சிருப்பாங்க. இந்த தங்க சாவி வீட்டில் நீங்கள் மாட்டி வைத்தால் நம்ம அவங்க என்ன பண்றாங்க, தாயத்து கொடுக்குறாங்க, கட்டி வச்சுக்கோ, உனக்கு காத்து கருப்பு வராதுன்ட்டு. நம்ம ஆளுங்க சாவி கொடுக்குறாங்க, வச்சுக்க வீட்டில், காத்து கருப்பு வராது, செழிப்பு வருமா? என்னங்க கூத்தா இருக்கிறது? நான் ஜெபித்து தருகிற எங்க அது தோ இந்த கர்ச்சீப்பை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். விற்கிறாங்க நம்ம ஆளுங்க, பாஸ்டருங்க. இதை வாங்கிக் கொள்ளுங்கள், நீ முகத்தை துடைப்பாய் என்றால் அவருடைய எச்சதான் மூஞ்சில விழும். அப்படி பரிசுத்தம் அப்படியே வந்துருமா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என் இந்த தலைய சாம் சுந்தரம் பாஸ்டர் ஜெர்மனி என் தலைமையில கை ஜெர்மனி இருக்கிறார், அவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ரெண்டாவது பிரதர் ஜாக் பூனன். இந்த 2 பரிசுத்தவான்கள் தான் என் தலைமையில கை வச்சு ஜெர்மனி இருக்கிறாங்க. இன்னொருத்தர் மறந்துட்டேன், பாஸ்டர் ஸ்டீஃபன் பல்லவாரத்தில். இந்த 3 ஊழியக்காரங்க தான் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணவங்க. இது வரைக்கும் எந்த ஊழியக்காரனை தலையை கொடுத்ததே கிடையாது. நம்ம ஆளுங்கெல்லாம் பூம் மாடு இருக்குது பார்த்தீங்களா, போயிடும். எந்த ஊழியக்காரன் வந்தாலும் விடு ஜெபம் பண்ணு. அந்த ஊழியக்காரன் எப்படி விடான்னு தெரியாது, அவனுடைய ஆவி தான் உனக்கு வரும். ஹல்லேலூயா. பென்னியனே வந்தாருங்க. பென்னியன் வரும்போது மெரினா பீச்சில் நான் தான் ஸ்டேஜில் நிற்கிறேன். எல்லா ஊழியக்காரன் வெல்கம் பண்ணுறது எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் சொல்கிறது 93ஆம் வருஷம் நினைக்கிறேன், 93 90 ஞாபகம் இல்லை. அப்போ வாலண்டியர்ஸாக இருக்கிறேன் நான். பென்னியனே என்னை தள்ள வந்தார். நிறைய பேரை தள்ளினாங்க, பாஸ்டர்ஸ்லாம் கீழே விட்டாங்க. நான் மட்டும் எப்படி நிற்கிறேன், விழுவே இல்லை. அவரும் பிடிச்சி தள்ளி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்க இப்போ புதுசாக ஒன்று வந்துடுச்சு பார்த்தீங்களா? தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுக்காக ஒரு கூட்டம் சொல்லிட்டு பேனா வைக்கிறாங்க. இந்த பெண் வாங்கி நீங்கள் எழுதுறீர்கள் என்றால் நீங்கள் தேர்ச்சி பெறுவோம். டேய், அந்த பெண்ணு வாங்கினா ஃபெயில் ஆகிடுவேன். அபிஷேகம் அதில் அப்படி அபிஷேகத்தை இறக்கி வச்சுக்கிறாங்களாம். ஆண்டவர் எவ்வளோ சீப்பாக போயிட்டார். அபிஷேகத்தில் எதில் தண்ணிலையும் எண்ணெயிலையும் எல்லாத்துலையும் இறக்கி வைக்கிறாங்க. யோ, உனக்குள்ளே இறக்கணும் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எனக்குள்ள இருந்தா அந்த எண்ணெயோ அந்த தண்ணியோ அந்த தங்க சாவியும் எனக்குள்ள இருக்குது. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்டத்திற்கு வந்தா தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுக்காக நாங்கள் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஒரு கூட்டம் வைக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா வச்சுக்கேன், நல்லதுதான், போங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு போயிட்டு பாஸ் ஆயிடுன்னு சொல்றது சும்மா பேச்சு. அவர் ஜோமன் வரோம், இவர் புக்கே தொட மாட்டாராம். என் ஆண்டவர் பாஸ் ஆக்கிடுவார். அந்த குழந்தை எவ்வளோ அழகாக கவனிக்க தெரியுமா பாருங்க. பெரிய கிளாப் பண்ணுங்க. ஸ்டீஃபன் பையன் வசனம் உள்ள போதும் அந்த குழந்தைக்கு. கர்த்தர் நல்லவர். எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு படிங்க. படிக்காம இருந்தா என்ன மாதிரி ஃபெயில் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. உண்மைதாங்க. எங்க அப்பா அடியேன்னு அடிச்சுட்டு புக் எடுத்துட்டு கையில கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், தலைவர் ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுனுப்பாரு. அந்த காலத்துல ஒரு ரேடியோ ஒன்று இருக்கும், வச்சுருப்பாங்க. என் அடியன்னு அடிச்சு புக்கை கொடுத்து படின்னுவாரு. நான் எங்க படிப்பேன்,
அந்த பாட்டு பாடி இருப்பேங்க. ஃபெயில் ஆயிடுவோம் நம்ம. படிக்கிற நேரத்தில் படிங்க பிள்ளைங்கள. ஜபத்துக்கு போறேன், ஜபத்துக்கு போனா பாஸ் ஆகிட்டு வரனா சும்மா பேச்சு. நீ ஜபம் பண்ணு, படி, ஆண்டவர் அறிவி தருவார். ஆமென். அதிக படிப்பு இன்னும் வரமாட்டேது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள். மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம். டைம் பாட்டு போயிட்டே இருக்குது. 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளைகளும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும், நல்லா கவனிக்க வேண்டும், காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் யாரையும் அவர் அடிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா உட்கார்ந்து ஜாட்டி பின்னினாராம். அதை பின்னிட்டு அது பின்னும் போது என்ன தெரியுமா வச்சிருப்பாரு, எல்லாம் அடிச்சு துரத்தணும்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு. என்ன பாருங்க, ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்கள், வாங்குகிறவர்கள் விற்கிறவர்கள், புரியுதா சொல்றது? வாங்குறவர்கள் விற்கிறவர்கள் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இங்கு விற்பவர்களும் வாங்கிறவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை துரத்தினார். அவரின் பொருட்களையும் வியாபாரத்துக்குரிய எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார். பொருட்களை உள்ள எடுத்து செல்ல தடுத்தார். இது ஒரு டிவைன், ஒரு தெய்வீக கூடாரம். சபையானது ஒரு தெய்வீக கூடாரம். இந்த தெய்வீக கூடாரத்திலே தேவனை தரிசிக்க வேண்டும்படியான வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடு கூட கருத்தோடு கூட ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா சபைகளும் டான்ஸ் கூத்தாடுகிற இடமாய் மாறி இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்மஸ் வந்துடுச்சுன்னா எல்லா கூத்தாடிகளும் டமால் டமால் ஆடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னை பார்த்தா நிறைய பேர் திட்டுறீங்க உள்ளுக்குள்ள, இந்த ஆள் என்னைக்கு வந்தானோ எங்களை டான்ஸே ஆட விட மாட்டான். ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான் ஒரு முறை வீடியோ, இந்த சபையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பொண்ணை, நம்ம சபைக்கு வர பொண்ணு கூட கிடையாது, அந்த பொண்ணை வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து அவள் இவ்வளோண்டு பாவாடை போட்டு டான்ஸ் ஆட வச்சாங்க. அதை பார்க்கும்போது அழுத. நான் டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. சினிமாவில் இருக்கிறவன் அவனை கூட்டின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேதனை திறமை இருந்தது. ஆண்டவர் புதிய ஏற்பாடில் எங்கன்னா டான்ஸ் ஆடினாங்களா பாருங்க. பழைய ஏற்பாடில் ஆடினாங்க, புதிய ஏற்பாடில் ஒருத்தனும் ஆடல. நம்ம மியூசிக் போடும் போதே காலு தள்ளாட ஆடும். பார்த்துக்கிறீங்களா? அப்படி தலையாடும். இன்னைக்கு விசுவாசிங்க ஆடுறாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற பாஸ்டருங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வேதத்தில் இருக்கிற வசனத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தெய்வீகம். ஒரு இந்து, ஒரு புறஜாதி சபைக்குள்ள வந்தானா அவங்க கோயிலில் கூட இப்படி நடக்காதுங்க. தெருவில் தான் நடத்துவாங்க இந்த அந்த ஃபங்க்ஷன்லாம், டான்ஸ் ஆடுறதுலாம். கோயிலுக்குள்ள அவ்வளோ தெய்வமாக வைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கேவலமாக ஆடிக்கொண்டும் அந்த சினிமாவில் இருக்கிற எல்லாமே அசிங்கத்தனமாக இங்கே நடக்குது. நான் சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறேன், வெக்கப்படுறேன். இது ஒரு தெய்வீக ஸ்தலம். இந்த இடத்துல ஒரு அமைதி இருக்க வேண்டும். அதுதான் பிரசங்க எழுதும்போது துணிகரமாய் ஒரு வார்த்தையும் தேவனுடைய சபையில பேசாத அப்படின்னு சொல்றாரு. மனம் பதறி கூட பேசக்கூடாதான். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்களும் ஆவியோடும் உண்மையோடு கூட தொழுது கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை வரும் நாளிலே ஆசாரிகள் என்ன செய்வார்கள் என்றால், வெளியே யூதர்கள்கிட்ட போயிட்டு, தூரத்துல இருந்து யூதர்கள் வருவாங்க, அவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியாது. அப்படி வரும்பொழுது இவங்க கடைக்காரர்கிட்ட போயிட்டு, இந்த ஆசாரிகள் பாஸ்டர்ஸுங்க என்ன பண்ணுவாங்களாம், அங்கிருந்து வாங்கி அந்த ஆடை 300 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இவங்க 1000 ரூபாய்க்கு விற்பாங்களாம். இதை பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு வேதனை வருமா இராதா? இதை யூதர்களுக்கு விட்டு சம்பாதிச்சாங்க. நல்லா கணக்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. பணம் சம்பாதிப்பதற்காக யூடியூப் ஓடிட்டு இருக்குது. அவங்க சம்பாதிக்கிறாங்க, பரவாயில்லைங்க, உலகத்தார்கள். நம்ம ஆளுங்க இதுக்கு உட்கார்ந்து ரகமான போலவே நான் பாட்டு பாடணும்,
யூடியூப்ல பாடல் பதிவிடுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? தேவன் நாமம் மகிமைப்பட்டா ஓகே. தேவன் நாமம் மகிமைப்படணும் எப்படின்னாங்க, அங்க அவங்க மூஞ்சி காட்டக்கூடாது, யார் பாடுறாங்க மூஞ்சியை காட்டக்கூடாது. என்னங்க பிரதர்? ஆமா, இவர் தான் ஹீரோ மாதிரி தன்னை மறைத்து தேவனை வெளிப்படுத்த வேண்டும். பாட்டு எப்படி தெரியுமா? பெயர் புகழ் எல்லாமே, அப்புறம் பாடுங்கள் எல்லாம் சேர்ந்து, பெயர் புகழ் எல்லாமே கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. இந்த பாட்டுல இந்த பாட்டு இல்ல, இவங்க எழுதுற நோக்கமே எதுக்கு தெரியுமா? நல்ல வார்த்தை பைபிள்ல இருந்து. பைபிள் என்னுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு, நீ பணம் சம்பாதிப்பதற்கா இல்ல. இந்த வார்த்தையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் எடுத்து இங்க வந்து போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு யூடியூப்ல போட்டு எனக்கு 5 மில்லியன் எனக்கு 10 மில்லியன் வியூவர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்ட்டு அந்த சினிமாவுக்கு நிகராக சினிமாக்காரன் போடுற பாட்டுக்கும் என்னுடைய பாட்டும் போட்டு இன்னைக்கு வியூவர்ஸை காட்டுறாங்க. எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக. வேதனை 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 வேதனை, டபுள் ட்ரிபிள் பணத்தை எடுக்கணும். நாங்க ஷூட்டிங் எடுக்கணும் பிரதர். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், அந்த நாட்களெல்லாம் மெக்காஃபோனை வச்சுட்டு எந்த ஸ்பாட்டு எந்த கார்னரில் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லலான்ட்டு அந்த கார்னரை தேடினாங்க ஊழியக்காரங்களாம். நடந்தே போய் சுவிசேஷம் சொன்னாங்க, இந்த கார்னர் நல்லா இருக்கும், இங்கே நின்று பிரசங்கிச்சா எல்லா ஜனங்களை கேட்பாங்கன்ட்டு. அன்னைக்கெல்லாம் மெக்காஃபோன் கூட இல்லை, இந்த புனலை வச்சுருப்பாங்க, அதை வச்சு நாங்கள்லாம் பேசணும். இன்னைக்கு அந்த ஸ்பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை தேடுறாங்க, இங்கே ஷூட்டிங் நடத்த நல்லா இருக்கும். இவர்கள் அநேகர் சத்தியத்தை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதிக்காத எந்த ஒரு வார்த்தையும் சத்தியத்தை விற்கும் காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருக்கு தான் மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தான் மகிமை. என்னை மறைத்து, சொல்லுங்க, என்னை மறைத்து அவர் வெளிப்பட வேண்டும். நான் எந்த ஊழியங்கள் செய்தாலும் என் பெயர் மறையட்டும், இயேசுவின் பெயர் ஓங்கட்டும். கிறிஸ்தவர்கள் யார் என்ன பொய் சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாங்க. எந்த ஊழியக்காரன் பொய் சொன்னாலும், வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை பேசினாலே எடுத்துக்கொள்கிறார்கள். இவர் பேசிட்டார், இந்த ஊழியக்காரர் பேசிட்டார், அந்த ஊழியக்காரர் பேசிட்டார். சத்தியத்தில் இல்லாத எதை பேசினாலும் இந்த தேவ தூதர்களே வந்து பிரசங்கித்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பைபிள் காட்டுது. உதாரணம், விவாகம், திருமணம் எப்படிப்பட்டது சொல்லுங்களேன். திருமணம் பரிசுத்தமானது. சொல்லுங்க பார்க்கலாம். விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசிசுப்படுதாய் இருப்பதாக. ஒருவன் ஒருத்தி, ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஒருவன் தான் சட்டம். ஏதோ ஒரு மிருகத்தை போல மனிதனுக்கும் இவைகளை கொடுக்கவில்லை. மிருகங்களுக்கு தான் அந்த அனுமதியை தேவன் கொடுத்தார். மிருகங்களுக்கு தான் கணவன் மனைவி என்று அல்ல. அவர்கள் மிருகங்கள், அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அவர் நாசிலே, நம்முடைய நாசிலே அவர் ஜீவாத்மாவை ஊதினாரே, அதனால அவர் வசிக்கிற இடமா இருக்கிறபடினாலே ஒருவனுக்கு ஒருத்தி தான் அவர் விரும்புகிறார். இதுதான் கட்டளையும் போதிக்கிறது. பழைய கார் ஆயிடுச்சு, இந்த பழைய கார் ரொம்ப, என் கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகணும்னு 54,000 ரூபாய் செலவாச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா யோசனை வந்தது, இதை வித்துட்டு வேற எதனா வாங்கலாமா? இது காரு. டியர் பிரதர் சிஸ்டர், உனக்கு கொடுக்கப்பட்ட பொண்டாட்டி ஆனாலும் சரி, கணவன் ஆனாலும் சரி, காரை போல மாற்ற முடியாது. ஊழியத்தை கூட மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் காஷ்மீரில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ நான் இங்கே இருக்கிறேன். இங்கே இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் போக சொன்னா கூட நான் போகிற ரெடியாக இருக்கிறேன். ஊழியத்தை மாற்றிக்கலாம், ஆனால் கல்யாணத்தை மாற்றவே முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு டிவோர்ஸே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். வாயில வராது. சரி, தமிழ் என்னது அர்த்தம்? விவாகம், விவாகரத்து, சாரி,
கிறிஸ்தவர்களுக்கு விவாகரத்து கிடையாது. இந்த வாலிப பசங்களாம் ரோட்ல இருக்கிற பொண்ணெல்லாம் பார்த்துனே போவான். இந்த பொண்ணு எனக்கு மனைவியே வரமாட்டாளா, இந்த பொண்ணு எனக்கு வரமாட்டாளா அப்படின்னு பார்த்து தான் போவாங்க. அது உண்மைதான், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. சரியா? இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு நல்ல ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா, ரொம்ப அழகா பேசிட்டாங்கன்னா, இவன் எனக்கு பொண்டாட்டியே வந்தனால பாவம், உனக்கு தான் ஆல்ரெடி கொடுத்துட்டார, அவகிட்ட பேசு, அவகிட்ட போய் கொஞ்சி கொலாவு என்னன்னா பண்ணிக்கோ, நீ அங்க பாக்குற. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல சிஸ்டர் வசனத்தை மாத்திட்டீங்களே, ஒரு ஸ்திரியை இல்ல ஒரு சகோதரனை கூட நீ எச்சையோடு பார்த்தா, இதெல்லாம் பேசுறது இல்லை சபையில. ஏன்னா பாஸ்டருக்கு தசமம் கிடைக்காது, காணிக்க கிடைக்காது. அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப அமைதியா, ரொம்ப அப்படியே பாப்பாவி மாதிரி பாக்குறீங்க. பிரதர், ஊழியக்காரன்லே ஒய்ஃபை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே பிரதர், அது எப்படி பிரதர்? அவன் ஊழியக்காரனே கிடையாது. பைபிள் சொல்லுதுங்க, ஊழியக்காரனுக்கு ஒரே வைஃப் தான். அதான் பைபிள் போட்டிருக்கு. அப்ப நாங்களா? உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கும் தான். அல்லேலூயா. உன் மனைவியை இச்சையோடு பார்ப்பது பாவம் அல்ல, வேறொரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது பாவமே. சத்தியத்திற்காக நிற்போங்க, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உள்ள போனவன் நான் விடுதலை ஆவேன். ஊழியக்காரன் எப்படி விழுறானோ அவனை பார்க்காத, அப்பாவை பாரு. அப்பா எப்படிப்பட்டவர், நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர், அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி சகோதரி கிட்ட எல்லாம் எப்படி பேசினாரு. சகோதரி கூட பேசியிருக்க வந்து, ஏசுநாதரே நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அம்மா பிசாசு போ போயினே இருந்திருப்பாரு. நம்ம ஆளுங்களே பார்த்துட்டு, பிரதர் நீங்க ரொம்ப அழகுறோம், சிஸ்டர் நான் ரொம்ப அழகா தான் இருக்கிறேன். அப்பதான் நெக்ஸ்ட் முறை எந்த சகோதரி சொல்லிச்சோ அந்த சகோதரிக்கு முன்னாடியே அவர் வருவார். அப்படியே வயிற்றுல உள்ள வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைல நடந்து வருவார். ஏன்பா அவன் பொண்டாட்டி கிட்ட காட்டாத, இங்க வயிறு 0 பேக்கு. அந்த சிஸ்டர் வரும்போது அப்படியே 6 பேக் மாதிரி அப்படி நடந்து வருவார், மூச்செல்லாம் முடிச்சுக்கிட்டு. அந்த சகோதரி கிராஸ் பண்ணினா, ஏப்பாடா உனக்கே இந்த ஆசைன்னா உலகத்தனுக்கு எப்படி ஆசை இருக்கும்? அவங்கள கூட்டு வர்றதுக்கு தான் உன்னை என்னை இங்க வச்சிருக்கிறார். எப்பா அது பாவம்பா, அது பாவம், பொல்லாத வழிக்கு கொண்டு போவோம். நீ வா, இயேசுவிடம் வா. அதுக்கு தான் உன்னை என்னை உட்கார வச்சிருக்காரு. சத்தியத்தை வாங்கி என்ன பண்ணணும்னா விற்க கூடாது, இலவசமா பெற்றத இலவசமா கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்துக்காக நிற்க போறீங்க? ஆமென். 1993 வருஷம் 1993 வருஷம் ஏசிய சபை தலைமை சபையில், அப்போதான் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. 3வது செய்தி நான் கொடுக்குறேன் 93 வருஷத்தில். அந்த 3 திடீர்னு எனக்கு சொன்னாங்க, நீ தான் பிரசங்கம் பண்ணுன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே அந்த சபை ஃபுல்லாக, கொட்டா சபை, அது ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லா யூத்ஸ், எல்லா வாலிப பிள்ளைங்க அதில் வந்திருக்கும் போது ஒரு பிராமின் கேர்ள், அந்த 19 வயசு பொண்ணு வந்து சாட்சி சொன்னான். அது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நானே அழுதுட்டேன். அந்த பெண்ணு சொன்ன வார்த்தை, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பைபிள் படிக்கலாம், உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க, ஆனா நான் பைபிளை ஒவ்வொரு முறையும் எங்க அப்பா கொளுத்திட்டாரு. நான் பைபிள் வாங்கிட்டு வருவேன், எங்க அப்பா உடனே கொளுத்திடுவாரு. அதனால நான் மறைச்சு வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் நான் டாய்லெட் போகும்போது, நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு பேஜ் அப்படியே கிழிச்சு என்னுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு நான் அங்கதான் படிக்கிறேன். ஆனா
அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வசனத்தை நான் படிக்கணும். டியர் பிரதர் சிஸ்டர், நமக்கெல்லாம் டைம் இருக்குதுங்க. எவ்வளோ டைம் இருக்குது தெரியுமா? ஓடுறோம், வேலைக்கு வர்றோம், படிக்க ஓடுறோம், என்னென்னமோ பண்ண வர்றோம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தான் ஆண்டவர் கொடுக்குறோம். கிட்டு படிச்சுட்டு ஓடிடுறோம். இன்னைக்கெல்லாம் சுலபமாயிடுச்சு. தங்க வசன காலண்டர், அதில் படிச்சுட்டு அப்படி ஓடி போயிடுறாங்க. எப்படிங்க? நீங்களாம் சத்தியத்தை விற்கிறீர்கள். அப்போ நான் வேதத்தை நேசிக்கணும், நேசிச்சு வாசிக்கணும். பவுல் பிரசங்கம் பண்ணதுனால என்ன ஆனாரு? என்னவா? அப்ப நீங்க ஏன் சத்ரு? எல்லாரும் உங்ககிட்ட எல்லாரும் அன்பா இருக்கிறாங்கன்னா காரணம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சபையில கூட எல்லாரும் உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்கன்னா அது தப்பு. என்ன பிரதர், என்ன தப்பா பேசுறீங்க? ஓ, நீ சத்தியத்தை பேசணும், சத்ருவா மாறணும். அல்லேலூயா. சத்தியத்தை பேசுறதுனால ஆமா பெருசா வந்துட்டா சொல்றதுக்கு, அப்படியே வேதத்துல அப்படியே கடைச்சி குடிச்சிட்டா அப்படியே சொல்லுவாங்க. ஆமா நான் குடிச்சிருக்கிற, நான் மாறி இருக்கிற, நீ மாறு. ஒரு சகோதரி வந்து, கதை தெரியுமா உனக்கு, அந்த அம்மா பத்தி தெரியுமா உனக்கு, வாயை மூடு இயேசு நாமத்தினால அப்படின்னு சொன்னா அது கோச்சிக்காத. ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா பண்ணும்? வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து போயிடும். அப்புறம் நான் ஃபோன் பண்ணோம், சிஸ்டர் எங்க இருக்கீங்க பிரதர்? ஒண்ணு மாத்திரங்க, இது சத்தியம் எனக்குள்ள இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? சத்திய வேதம். Hallelujah. Oh, we praise you, Father. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு முக்கியமான நேரம், அப்புறமா போங்க வெளியே. அதை விஷயத்தை எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, இதை நான் வாங்கிக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும்.